Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யார் இந்த பாம் சரவணன்? இப்போ இது வந்து இப்போ உங்களை ஹைலைட் ஆனதுக்கும் திடீர் கைதுக்கும் என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தாதாக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிந்த அல்லது இவர் கூப்பிட்டா எல்லாரும் வர்ற அளவுக்கு அல்லது இவருக்கு பின்னாடி ஒரு 15-16 பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிற அளவுக்கு பிரபல்யமான ஒரு நபர் தான் வந்து பாம் சரவணன். சரவணன் எப்போது பாம் சரவணன் ஆனார் அப்படின்னா வந்து தற்காப்புக்காக வந்து நம்ம வெடிகுண்டை வச்சுக்கணும், நம்ம வந்து அறுவாளில் வெட்டும் பொழுது அவர் வந்து தப்பிக்க நேர்ந்தாலோ அல்லது அவங்க ஓவர் பவர் பண்ணிட்டாலோ அந்த இடத்த கதிகலங்க வைக்கணும்னா அந்த சீனில் வந்து இவங்க சைடு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு பாம் அங்கே போடப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதால தான் பாம் சரவணன். எப்படி வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து திருவேங்கடத்தையும் அந்த ஆட்டோ டிரைவர் 2 பேர்த்தையும் வந்து பொன்னைப்பால் ஸ்பையாக எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஸ்பையாக எடுக்கப்பட்டவர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் தான் வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து தாமிரப்பாக்கம் கூட்டோட்டில் குடும்பத்தோடு கல்யாணத்துக்கு போகிறாரு, அங்கே தனியாக தான் போகிறாரு, அங்கே வச்சு போட்டுற முடியுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே அம்பேத் தான். தன்னுடைய அண்ணனை கொலை செய்த அத்தனை பேரையும் வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டவர் தான். ஏற்கனவே வந்து தன்னுடைய அண்ணனை கொலை செய்த 3 பேரை வந்து கச்சிதமாக வந்து கொலை செய்து முடித்தவர் சரவணன். அப்படிங்கிறனால அவருடைய ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து இந்த யாரெல்லாம் வந்து எந்த டீம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்தவர்கள் அத்தனை பேருமே வந்து நான் பழி வாங்காமல் விடைப்போவதில்லை என்று சபதம் எடுத்தவர் அப்படிங்கிறது தான் இவருடைய கடைசி ஸ்டாண்டு. துப்பாக்கி முனையில் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் கால் எப்படி உடஞ்சது? அங்கே பிடிச்சிட்டு வரும்போது சரியாக தான் பிடிச்சி வந்தாங்க. இங்கே வந்து அவரை விசாரிச்சுட்டு நீ வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணுவேன்னு சொல்கிறாங்களேடா பாம் சரவணன், வெடிகுண்டு எங்கே வச்சுருக்க, கத்தியெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு போது முல்லை நகர் சுடுகாட்டுக்கு போகிற வழியில் நான் பதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அம்பேத்கர் என்கின்ற ஆய்வாளர் அவருடைய டீமை கூட்டிகிட்டு போய் அவர் பதுக்கி வைத்திருந்த 4 நாட்டு வெடிகுண்டு, ஒரு வீச்சருவாள், கஞ்சா பொட்டலங்கள் இத்தனையும் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாமை இவங்க மேலே போட ட்ரை பண்ணுறாரு. இவர் வந்து போலீஸை தாக்க முயற்சி எடுக்கிறாரு. அப்படிங்கிற போது வேறு வழி இல்லாமல் அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் காலில் சுட்டார். அருண் பதவியேற்றதுக்கு பிறகு ஒரு கொலை கூட நடக்கவில்லை அப்படின்னு நம்ம பல முறை ஊடகங்களில் சொல்லியிருக்கோம். அருணுடைய பொறுப்பு என்னென்னா அரசாங்கத்துக்கு நல்ல பெயரை வாங்கி தருவேன், ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசப்படும். அது வந்து திருக்குறள் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க சொன்னது சரியா தான் இருந்தது. எப்போ இருக்குன்னா அந்த அண்ணா பல்கலை விவகாரம் வர வரைக்கும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த பாம் சரவணன் தொடர்பாக செய்திகள் பார்த்துருப்பீங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு இந்த பெயர் வந்து நம்ம அதிகமாக செய்திகளில் பார்த்தோம். அதுக்கு முன்பாக ஆனால் இப்போ வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கூட வந்து ஒரு பிரதான ஒரு செய்தித்தாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம் வந்து பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் அதிபர் கடத்தல் தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கு. யார் இந்த பாம் சரவணன்? இப்போ இது வந்து இப்போ உங்களை ஹைலைட் ஆனதுக்கும் திடீர் கைதுக்கும் என்ன காரணம்? பாம் சரவணன் வயது 42, புளியந்தோப்பு வெங்கடாபுரத்தை சேர்ந்த சரவணன் என்கின்ற பாம் சரவணன். இவர் வந்து தென் என்கின்ற தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வட சென்னை மாவட்ட செயலாளர், தென் என்கின்ற தென்னரசு அவருடைய சொந்த தம்பி, ஆம்ஸ்ட்ராங்குடைய மிக நெருங்கிய நண்பர், ஆம்ஸ்ட்ராங்குடைய டீமில் முக்கியமான ஆளாக கருதப்படுகிறார். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வளர்ச்சியின் பொழுது ஆற்காடு சுரேஷ் எல்லாம் கூட வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட தொடர்பில் இருந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கண்ட்ரோலில் வந்த ஆட்களாக தான் இருந்திருக்காங்க. அது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றைக்கண் ஜெயபால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் பாம்சருடைய அண்ணன் தென் என்கின்ற தென்னரசு வட சென்னையினுடைய மாவட்ட செயலராக அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. அந்த அப்பாயின்ட் பண்ண உடனே ஒரு பகை உருவாயிருது. நாங்களாம் அரசியலில் வந்து முக்கிய பதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு விஷயங்களை செய்ய முயற்சி செய்கிற பொழுது இவர் வந்து வடசனுடைய அதிகாரமிக்க பதவியில் இவர் வந்துட்டாருங்கிறப்போ தான் ஆற்காடு சுரேஷுடைய டீம் வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு எதிரணியாக மாறுறதா தகவல்கள் தெரியுது. ஸோ இந்த பகையின் காரணமாக வந்து 2015 தாமிரப்பாக்கம் கூட்டோடு அப்படிங்கிற இடத்துல
2015 தன்னுடைய மனைவியோட திருமணத்துக்கு சென்றிருந்த தென் என்கின்ற தென்னரசை வந்து முதலாக வந்து ஆற்காடு சுரேஷோடைய டீம், அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் சிசிங் ராஜா அவர் கூட தான் இருக்கார். சிசிங் ராஜா, அம்பேத்கர் மற்றும் 5 பேர் சேர்ந்து ஒரு திருமணம் அட்டன் பண்ணிட்டு வந்து காரை திறந்து அவருடைய ஒய்ஃப் மைதிலி அவங்க வந்து அப்படி வண்டியில் வண்டியில் ஏறுமான்னு சொல்லும் பொழுதே அங்கே நீண்ட நேரம் காத்துட்டு இருந்த 5 பேர் சேர்ந்து தென்னின்ற தென்னரசை வந்து கல்யாண மண்டப வாசல்லையே வந்து கலங்க வச்சிடுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேருமே வந்து ஒரு கல்யாண வீடு வந்து ஒரு சாவு வீடாக மாறிடுற மாதிரி ஆகி போயிடுது. அந்த தாமரப்பாக்கம் கூட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனால் திருவள்ளூர், இந்த பக்கம் போனால் பெரியபாளையம், இந்த பக்கம் போனால் ஆவடி, திருநெல்வேலூர், இந்த பக்கம் வந்து சென்னை ரெட் ஹில்ஸு, அத்தனை பேருமே வந்து சந்திக்கிற ஒரு ஜங்ஷனு. அந்த இடத்துல வந்து முதலமாக பகிரங்கமாக நடந்த ஒரு கொலை. அதில் வந்து இந்த சரவணன், பாம் சரவணனுக்கு ஃபீடிங் ஃபுட்டு அத்தனையுமே வந்து தென்னரசு தான். ஏன்னா இவங்க வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்காங்க. கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கும்போது இவங்க ஸ்கூல் படிப்பை நிறுத்திட்டு அண்ணன் கூடவே வந்து இருக்கிறாரு. தென்னரசை வந்து கொலை செஞ்ச போது பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட இருக்கான். அவன் தான் வந்து முதல் வெட்டுறான். அம்பேத்கர் வந்து சரவணனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரவணனும் அவரும் சேர்ந்து தான் வந்து அவர் நடத்தின கேபிள் டிவியை பார்த்துக்கிறாங்க. இந்த கேபிள் டிவிக்கு வந்து யாரெல்லாம் வந்து புளியந்தோப்பு பகுதியில் எதிரிகளாக வர்றாங்களோ அவங்களெல்லாம் டாமினேட் பண்ணால் தான் புளியந்தோப்பு போன்ற பகுதியில் வந்து ஒரு கேபிள் டிவி நடத்த முடியும். கிட்டத்தட்ட ஒரு 4000 கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து கரடுமுரடான ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு தெருவும் ஒருத்தருடைய கண்ட்ரோல் இருக்கும். அத்தனை தெருக்காரனும் யார் தென்னு நடத்துகிறாரு. அவங்க கூட வந்து சரவணன் இருக்கான், அம்பேத்கர் இருக்கான், அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய டீமு. அந்த டீம் வந்து அப்படியே வந்து இருந்துட்டு இருக்கும்போது ஒரு மாசமான ஒரு கணிசமான தொகை வருமானம், அப்படி ஒரு பெரிய வருமானம், ஒரு நல்ல குடும்பம். அப்போ பின்னாடி பின்புலமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு வடசனுடைய மாவட்ட செயலராக பகுஜன் சமாஜ் கட்சியில் அதை பார்த்தீங்கன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய வலதுகரம் அப்படிங்கும்போது அவங்களுடைய ஆஃபீஸ் செட்டப்பும் சரி, அந்த ஏரியாவுடைய தாதாவாக இருக்கிறதும் சரி, அத்தனையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஆளாக வந்து சரவணன் இருக்கார். சரவணனுடைய தலையை போயிடுது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுது. அப்போ என்ன, சரவணன் வந்து வேற ஒரு வழக்கில் வந்து அன்னைக்கு தேதியில் வந்து புழல் ஜெயிலில் இருக்கார். இந்த 5 பேரையும் வந்து பெரியபாளையம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்டுக்கு போகும்போது நீங்கள் கிருஷ்ணமூர்த்தி பார்த்தீங்கன்னா ரிமாண்டு போகும்போது நாங்கள் வந்து புழல் ஜெயிலுக்கு போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறானுங்க. யார்? இந்த சிசிங் ராஜா, ஆற்காடு சுரேஷ், அம்பேத்கர் சுரேஷ், இன்னும் ஒரு 2 பேர். இந்த 5 பேர் சேர்ந்து சரண்டர் ஆகிட்டு நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ளே போகிறானுங்க. புழல் ஜெயில் போடாதீங்க சார்னு மாஜிஸ்ட்ரேட்டை போய் கேட்குறானுங்க. ஏன்னா வந்து சரவணன் அங்கே இருக்கான், எங்களை போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றக்கன் ஜெயபால் அங்கே தான் இருக்கார். இவங்க வந்து ஏற்கனவே ஒற்றக்கன் ஜெயபால் டீமும் அங்கே வந்து நாகேந்திரனுடைய டீமும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உரசல் மோதல் என்னங்க, இவங்கள வேறு பிளாக்கில் அவங்க ஒரு பிளாக்கில் வைக்கிற நிலைமையில் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென்னரசுடைய சொந்த தம்பி தான் சரவணன். இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து ஆற்காடு சுரேஷ் வர்றாரு. ஏன்னா ஆற்காடு சுரேஷும் அதே வெங்கடாபுரத்தை சேர்ந்தவர். கேபிள் டிவியில் இவங்க வந்து முற்றுரிமை பெற்றதுனால இவங்களை வந்து ஆற்காடு சுரேஷ் டாமினேட் பண்ண முடியாது. அதனால இவங்க வந்து 2 டீமாக மாறிடுறாங்க. இவங்க இந்த தென்னிற தென்னரசை வந்து போட்டுட்டா தான் அந்த அரசியல் ரீதியாகவும் டாமினேட் பண்ண முடியும், கேபிள் டிவியில் டாமினேட் முடியும், மற்ற மாமூல்களில் வசூல் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்து ஆற்காடு சுரேஷுக்கு வந்துடுது. அதனால் ஆற்காடு சுரேஷ் வந்து அவருடைய மிக நெருங்கிய நண்பரான தாம்பரத்தை சேர்ந்த சிசிங் ராஜாவை இங்கே கூப்பிட்டு என்னங்க ஸ்பை வைக்கிறான். யார் ஸ்பை வைக்கிறான்? அம்பேத்கர் வந்து கடந்த 4-5 ஆண்டுகளாக வந்து பாம் சரவணனுக்கும் தென்னரசுக்கும் வந்து வலதுகரமாக இருந்து அந்த கேபிள் டிவியில் போய் அங்கே பிஞ்சு போனால் வந்து அதை கனெக்ட் பண்ணுறது, எங்கேயாவது ஒரு தகராறு வந்தால் உடனே அட்டன் பண்ணுறது, தென் டீம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வசூல் பண்ணியிருந்தவன். அவனை வந்து பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் வசூல் பண்ணி கொண்டாந்து கட்டுறதுல ஒரு 4 பேர் கட்டலை, 8 பேர் கட்டலை, 12 பேர் கட்டலை அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வந்து ஏன்டா சேரல, நீ பணம் அங்கே வாங்கியிருக்க ஆனால் எங்கள் அக்கௌண்ட்டில் சரியாக வரல அப்படின்னு கேட்டதுக்காக
அம்பேத்கர் வந்து தென்னரசு அம்பேத்கரை வேலையை விட்டு எடுத்துறாரு. ஸோ வேலையை விட்டு எடுத்திருந்த போதெல்லாம் அவன் தொடர்ந்து கூட தான் இருக்கான். ஆனால் என்னை வேலையில் சேர்த்துக்கினேன், நான் வந்து பரவாயில்லண்ணே, தப்பு நடந்து போச்சுன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அதனால் தென்னன்கின்ற தென்னரசு எங்கெல்லாம் போவார் அப்படிங்கிறத வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து அம்பேத்கர் வந்து ஸ்பையாக எடுத்துடுறான். எப்படி வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து திருவேங்கடத்தையும் அந்த ஆட்டோ டிரைவர் 2 பேர்த்தையும் வந்து பொன்னைப்பால் ஸ்பையாக எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஸ்பையாக எடுக்கப்பட்டவர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் தான் வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து தாமரைப்பாக்கம் கூட்டோட்டில் குடும்பத்தோடு கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கே தனியாக தான் போகிறாரு. அங்கே வச்சு போட்டுற முடியுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே அம்பேத் தான். ஸோ பின்னாடி வந்து தன்னுடைய அண்ணனை கொலை செய்த அத்தனை பேரையும் வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டவர் தான் அவர். ஸோ அந்த சபதத்தை நிறைவேற்றும் வகையில் பார்த்திங்கன்னா ஆற்காடு சுரேஷை வந்து பட்டணப்பாக்கம் கடற்கரையில் வச்சு கொலை செய்கிற பொழுது வந்தது வந்து சரவணனுடைய டீம். சரவணன் வந்து நேரடியாகி வராமல் அவருடைய டீமை வச்சு அந்த கதையை வந்து முடிக்கிறாரு. சரவணன் வந்து கைதாகாமல் இருக்கிறாரு அந்த சமயத்தில். சரவணன் வந்து தட் இஸ் பாம் சரவணன் கைதாகாமல் இருக்கிறார். என்னடா இது வந்த டீமே வந்து ரொம்ப புது டீமாக இருக்குது, இதுக்கு லீடு யார் அப்படின்னு வந்து அவங்க தேடும்போது ஆற்காடு சுரேஷை போட்டதுக்கப்புறம் தேடும்போது இல்லை ஆம்ஸ்ட்ராங் டீம் தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஆம்ஸ்ட்ராங் பேர் எஃப்ஐஆரில் இல்லை, ஆனால் ஆம்ஸ்ட்ராங் தான் டீம் அனுப்பியிருக்காரு, சரவணன் தான் அதுக்கு ஹெட்டாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதனால் சரவணனை வந்து அவங்க சரவணன் தான் வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சரவணன் வந்து ஆந்திராவில் போய் தங்கிடுறாரு. சரவணன் ஆந்திராவில் தங்கிட்டதுனால ஆம்ஸ்ட்ராங் தான் வந்து ஆற்காடு சுரேஷை தீர்த்தாரு அப்படிங்கிறதான பகை. அஞ்சலை அங்கேருந்து தானே தொடங்குறாங்க. அஞ்சலையுடைய சவாலும் பொன்னைப்பால் சவால்லாம் வந்து அங்கேருந்து தான் தொடங்குது. ஸோ அப்போது வந்து பாம் சரவணன் கிடைக்கல. பாம் சரவணன் சாவுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு பார்க்குறாரு, அந்த கிரிமேஷனில் கூட கலந்துக்காமல் எங்கள் அண்ணனை முடித்தேன். ஏற்கனவே பாம் சரவணன் செய்தார். பாம் சரவணன் வந்து தன் அண்ணன் தென்னன்கின்ற தென்னரசை முடித்தாங்க பார்த்தீங்களா 5 பேர். அந்த 5 பேர்த்தில் 3 பேர்த்த வெறும் ரகசியமாக அவர் வர்றதே தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆனால் 3 பேர் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஏற்கனவே வந்து தன்னுடைய அண்ணனை கொலை செய்த 3 பேரை வந்து கச்சிதமாக வந்து கொலை செய்து முடித்தவர் சரவணன். அப்படிங்கிறனால மறுபடியும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து இந்த யாரெல்லாம் வந்து எந்த டீம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் பழிவாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு அன்றைக்கு அவன் தலைமறைவாயார். ஸோ இப்போ கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து யாரு கொலை செஞ்சாங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்த பழி வாங்குறது, அவங்களை பழி வாங்குறது சபதம் எடுத்தவர். ஆமா, சபதம் எடுக்கிறாரு. கொலை செய்தவர்கள் அத்தனை பேருமே வந்து நான் பழி வாங்காமல் விடப்போவதில்லை என்று சபதம் எடுத்தவர் அப்படிங்கிறது தான் இவருடைய கடைசி ஸ்டாண்டு. ஆனா ஆம்ஸ்ட்ராங் கொலையில சம்பந்தப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலையில உள்ள போன இல்ல எல்லா டீமுமே ஒன்னு ஜெயில இருக்கு, இல்ல ஒரு 3 என்கவுண்டர் நடந்திருக்கு. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலையில மட்டுமே 3 திருவேங்கடம் தொடங்கி 3 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேல வந்து சிறையில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க சிறையில் இருக்கிறாங்க, என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாம் சரவணன் வந்து யாரை வந்து பழி வாங்கணும்னு வந்திருப்பாரு? அதாவது பாம் சரவணன் வந்து நான் பெயிலபிள் வாரண்ட் இருக்கிற, அதாவது பிணையில் விட முடியாத, அவர் மேலே வந்து ஏற்கனவே வந்து 6 கொலை வழக்குகள், 5 குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அப்படி போடப்பட்டிருந்து எந்த நீதிமன்றத்திலையும் ஆஜராகலை. இப்போ அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா யாருடைய தூண்டுதல் பேரில் வந்து இந்த கைது நடந்தது, யாருடைய தூண்டுதல் பேரில் வந்து துப்பாக்கியில் சுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே 6 கொலைகளில் அவர் வந்து ஈடுபட்டிருக்காரு. ஆள் கடத்தல், இது ரியல் எஸ்டேட்டு போன்ற பல்வேறு கொலை முயற்சி போன்ற 26 வழக்குகள் அவர் மேலே இருக்குது. 26 வழக்குகள்லையும் அவர் நான் பெயில் வாரண்டில் வந்து ஆஜராகலை. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆமு ஆபி அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முன்பு இந்த மாதிரியான A+ ரவுடிகளையும் 25 வழக்குகளுக்கு மேலே இருந்தும் வந்து நீதிமன்றத்துக்கு வர முடியாதவர்களை வந்து பிடிப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அதனால தான் வந்து கொலை நகரமாக மாறிடுச்சா சென்னை நகரம். என்னங்க ஏகப்பட்ட ஒரு 10 நாளில் வந்து 134 கொலைகள் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அப்படிலாம் சொன்ன ஒரு சூழ்நிலையில் திரு அருண் அவர்கள் நியமிக்கப்படுறாரு.
அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த மாதிரியான பழங்குற்றவாளிகளையும் கொடுங்குற்றவாளிகளும் A+ ரவுடிகளையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டு திரு அருண் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ இந்த பிளே வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டது அருண் அவர்கள் அவருடைய ஆளுமைக்கு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில், அதாவது சென்னை மாநகர காவல்துறை எல்கை பகுதியில் இன்னொரு முறை இப்போ நம்ம கூட சொல்கிறோம் அருண் பதவியேற்றதுக்கு பிறகு ஒரு கொலை கூட நடக்கவில்லை அப்படின்னு நம்ம பல முறை ஊடகங்களில் சொல்லியிருக்கோம். அருணுடைய பொறுப்பு என்னென்னா, அரசாங்கத்துக்கு நல்ல பெயரை வாங்கி தருவேன், ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசப்படும். அது வந்து திருக்குறள் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க சொன்னது சரியாதான் இருந்தது. எப்போ வரைக்கும்னா அந்த அண்ணா பல்கலை விவகாரம் வர வரைக்கும். அண்ணா ஞானசேகரன் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், அதுவும் சென்னை சிட்டியில ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்முறை நடந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின வரைக்கும் அருணாவுடைய பேர் அப்படிதான் இருந்தது. ஆனா இதுல என்னன்னா, பாம் சரவணன் கைது செய்யப்பட்டார். பாம் சரவணன் இப்ப கைது செய்யப்படுறார். இப்ப திடீர்னு ஆந்திரால போய் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஆந்திராவில் தலைமறைவாக இருந்தார் அப்படின்னு தான் வந்து தகவலும் வந்து. நீங்க ஆந்திரா அப்படின்னு சொன்னோன்னே சுவாரஸ்யமான சில விஷயங்கள். இப்போ வட சென்னையில் வந்து இவங்களுக்கு போட்டியாக வந்து கேபிள் டிவி நடத்த வந்தாவோ அல்லது போட்டியாக கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்தாவோ யாராக இருந்தாலும் இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறது பழக்கம். கண்ட்ரோலில் வச்சுக்கிற போது சில கொலைகளுக்கும் சில அடிதடிக்கும் வந்து பாம் சரவணன் வந்து போகிறாரு. அப்படி போகும்போது ஓவர் பவர் பண்ண முடியல, அவங்களும் கத்தியில் எடுத்து வரானுங்க, நம்மளும் கத்தியில் ஃபீல்டில் இறங்கி போரிட முடியும் போது ஓவர் பவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து ஆந்திராவில் இருக்கிற நக்சலைட்டு சில பேர் வந்து தொடர்பு வந்துடுது. ஆந்திரா நக்சலைட்டர் வந்து வெடிகுண்டுகளை தயார் பண்ணி தமிழ்நாட்டுக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிட்டு வரதராப்பயிரம் காட்டு பகுதிக்கு இவர் போகிறாரு, ஆந்திராவுக்கு போகிறாரு. போய் வெடிகுண்டு தயார் செய்வது எப்படின்னு கற்றுட்டு வந்துடுறாரு. சரவணன் வந்து வெடிகுண்டு, அதுக்கு தான் சரவணன் எப்போது பாம் சரவணன் ஆனார் அப்படின்னா, இந்த மாதிரியான லோக்கல் ரவுடிசத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் காதுகுத்து ரவி போன்ற மிகப்பெரிய இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சற்று வெளியில் இருக்காங்க. அவங்க பேர்லாம் சொல்லி அவங்கள புண்படுத்த நான் விரும்பலை. அந்த 4-5 பேர் கூடவும் இவருக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு இருக்கிற எல்லாருமே வந்து தற்காப்புக்காக வந்து நம்ம வெடிகுண்டை வச்சுக்கணும், நம்ம வந்து அறுவாளில் வெட்டும் பொழுது அவர் வந்து தப்பிக்க நேர்ந்தாலோ அல்லது அவங்க ஓவர் பவர் பண்ணிட்டாலோ அந்த இடத்த கதிகலங்க வைக்கிறோம்னா வெடிகுண்டு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை வந்து உள்ளே வருது. அப்போ தான் வந்து நீங்கள் பிபிஜி குமரன் ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணோடனே வந்து வெடிகுண்டையும் சேர்த்து போடுவாங்க. அந்த கலாச்சாரம் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து கொலை வெட்டிக்குவானுங்க குத்திக்குவானுங்க, அதுக்கு நடுவில் வந்து ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறது எப்படா அது புதுசாக இருக்குதே அப்படின்னு. இது வந்து ஆந்திராவில் இருக்கிற சில வெடிகுண்டு தயாரித்து தீவிரவாதிகளுக்கு கொலைகாரருக்கு விற்பனை செய்கிற ஒரு டீம் கூட சரவணனுக்கு தேவையில்லாமல் தொடர்பு வந்தது. தொடர்பு அங்கே போய் வெடிகுண்டை வந்து இவர் என்னென்ன மூலப்பொருள் வச்சு தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ காதுகுத்து ரவி அந்த அந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க இல்லையா பார்த்தீங்களா, அந்த தாதாக்களோடு சம்பவ இடத்துக்கு போகும்போது அங்கே ஓவர் பவர் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு வெடிகுண்டை போடுறது ரொட்டி பழக்கம். அப்போ தான் வந்து இவர் பாம் சரவணன் பாம்பை கரெக்டாக போட்டு அந்த கச்சிதமாக அந்த இவங்க என்ன நினைத்து போனாங்களோ அந்த சீனில் வந்து இவங்க சைடு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு பாம் அங்கே போடப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதால தான் பாம் சரவணன் இப்போ வந்து தன்னுடைய அண்ணன் தென்னின்கிற தென்னரசை கொலை செய்த 3 பேரையுமே வந்து கச்சிதமாக கொலை செஞ்சிட்டாரு. இதில் 5 பேர் அக்யூஸ்டாக இருந்தாங்க. அந்த 5 பேரில் வந்து ஒருத்தன் வந்து சரண்டரே ஆகாமல் இப்போ ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் 5 பேரில் வந்து ஒருத்தன் ஆஜராகாமல் இருந்திருக்கான். அவன் பேர் பன்னீர்செல்வம். அவனுக்கு 10க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது. அவன் வந்து கோயம்பேட்டில் இருக்கிறான். கோயம்பேட்டில் இருந்துட்டு நான் வந்து தென்னு போட்டதில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு அவன் வந்து தன்னைத்தானே பெருமையாக சொல்லிக்கிறான். இந்த தகவல்கள் வந்து சரவணனுக்கு போயிடுது. ஓ, அண்ணனை போட்டதில் அங்கே ஒருத்தர் இருக்கானா அப்படின்ட்டு அவனை வந்து சூழ்ச்சியால் வந்து அவனை வந்து ஒரு இடத்துக்கு வர வச்சு அவனை வந்து ஆந்திராவுக்கு கொண்டு போய் ஆந்திராவில் அவனை கொலை செய்து பொசுக்கி தண்ணியில் கரைச்சிட்டோம் நாங்கள். இது எந்த எவிடன்ஸ்லையும் வந்து இது ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடுது. கேஸே நிற்காம கூட போயிடும்னு நான் சொல்கிறேன் பீங்க போலீஸ் ஆஃபீஸர். இப்போ 2018 இப்போ வந்து 6 வருஷத்துக்கு முன்பு ஒரு ஆளை நாங்கள் தூக்கிட்டு போனோம், அவர் அங்கே கரைச்சோம். அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை மழை வந்துச்சு, எத்தனை தடவை வெயில் அடிச்சுது. இது எந்த எவிடன்ஸ்? அப்புறம் செல்ஃபோனை மாற்றியாச்சு, நம்பரை மாற்றியாச்சு, பழைய செல் நம்பர், பழைய காரு, அந்த காரெல்லாம் விற்றாச்சு, அதாவது டிஸ்மாலிஷ். அப்படிங்கும்போது பன்னீர்செல்வம் கொலைக்கு ஆதாரத்தை தேட வேண்டிய பன்னீர்செல்வம் வந்து மேன் மிஸ்ஸிங்கில் பதிவு பண்ணிட்டு 8 வருஷமாக வந்து அவர் எங்கே போனார், இவ்வளோ பெரிய ரவுடி காணவில்லை அப்படின்னு கோயம்பேட்டில் ஒரு கேஸு இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது.
அந்த கேஸில் இவர் தான் பண்ணனியாடான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லி கன்ஃபெஷன் கொடுத்துருக்காரு. ஸோ எதுக்குடா கொண்டேன், எங்கள் அண்ணனை கொண்டேன், அத்தனை பேரையும் பழிக்கு பழி வாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து யாருக்கும் தீங்கு நிலைக்கல. அவர் வந்து அரசியல்வாதியாக மாறி நாகரிகமாய் வாழ முயற்சிக்கிற போது அவரை கொண்டுட்டாங்க. அவர் சின்ன வயசில் தென்னு வந்து ரவுடியாக இருந்ததுலாம் உண்மைதான். ஆனால் இப்போ ஒரு கேபிள் டிவி, வடசென்னை மாவட்ட செயலாளர், இப்படிலாம் வந்து நாங்கள் வந்து ஒரு நாகரிகமான வாழ்க்கை தொடங்கி வந்து நியாயமாக போகலான்னு நினைக்கும் போது எங்கள் குடும்பத்தையே வந்து காலி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வெறியில் தான் வந்து 3 பேர் ஏற்கனவே இல்லை. இப்போ வந்து 4வது நபர் ஒருவரையும் கொலை செய்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல அவர் ஆந்திராவில் அரெஸ்ட் பண்ணும்போது துப்பாக்கி முனையில் கைது செய்தனர் அப்படின்னு ஒரு தகவல். அந்த எந்த துப்பாக்கி முனை? ஒரு செய்தி. ஆந்திராவில் கைது செய்த போது அதுக்கப்புறம் வந்து காவல்துறை துப்பாக்கி, அதுக்கப்புறம் காலில் வந்து கட்டு போட்டிருக்காரு. ஸோ இது ரெண்டு எப்படி மேட்ச் பண்றது? இல்லை, இப்போல்லாம் வந்து கடுமையான குற்றவாளிகளை பிடிக்கிற பொழுது அவர்கள் வந்து வாங்க இந்த கபடியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1 to 1 ரைடு போகும்போது கையை நீட்டி தொட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வந்து ரவுடிகள் வந்து ஆஜராவது இல்லை. ரவுடிகளை வந்து அந்த இடத்துக்கு சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்கிற மாதிரி, என்ன புலியையும் சிறுத்தையும் அந்த காட்டுக்குள்ளேயே போய் சந்திக்கிற மாதிரி தான் அந்த நிலைப்பாடு. அது அசந்தா நம்மளை அடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் போகிற பொழுது சுற்றிலையும் போய் இப்போ நானே வந்து மணலியில் ஒரு பெரிய வெங்கடேசன் அப்படின்னு பெரிய பாடி பில்டரு, அவர் வந்து வயக்காட்டில் இருக்கிற ஒரு மோட்டர் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருப்பார். அப்படின்னு பல விஷயங்களில் அவர் தேடிட்டு இருக்கிறோம், கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் போய் அவங்க சொல்கிறாங்க, அவங்க எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனே அவர் கத்தியை இடுப்பில் வச்சுட்டு தான் படுத்திருப்பார். ராத்திரி ஒரு 2 மணிக்கு அவர் படுத்துக்கிற மோட்டார் ரூமில் போய் மேலே ஏறி என்னுடைய டீம் அவர் மேலே அப்படியே படுத்துட்டாங்க. படுத்து கை 2ஐயும் பிடிச்சிட்டு அவரை புரட்டி பார்த்தா அவர் கீழே பெரிய பட்டா கத்தி இருக்கு. ஸோ அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அரெஸ்ட் வைங்களேன். அதனால் பிடிக்கும்போதே அவருடைய பட்டா கத்தியோ அல்லது வெடிகுண்டோ இருந்தால் அவர் வந்து வீசி, லக்ஷ்மணன் ஒருத்தர் ஆந்திராவில் ஒருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெடிகுண்டில் பிடிக்க போகும்போது அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே வெடிகுண்டை வீசிட்டாங்க. அவர் முகமெல்லாம் பொசுங்கி போய் வந்தார். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்கள பிடிக்கிற போது, இந்த மாதிரி ரவுடியில் பிடிக்கும்போது, ஞானசேகரன் கூட சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து ஒரு ரவுடி, அவர் மேலே ஏற்கனவே 22 வழக்குகள் இருக்குது. அவர் கை காலும் வந்து உடையிற அளவுக்கு போலீஸ் துரத்தி போய் பிடிக்குதுன்னு வைங்களேன். அப்படி தான் சரவணனுக்கும் கால் உடைஞ்சிருக்கு. இல்லை, துப்பாக்கி முனையில் கைது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துப்பாக்கி காமிச்சிருக்காங்க, அவர் வந்து சரண்டர் ஆரண்டாரு. ஸோ கையில் ஹேண்ட்கஃப் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இதில் கால் எப்படி உடஞ்சது? இதில் 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அவர் ஏற்கனவே கட்டுப்போட்ட நிலையில் தான் இருந்தார். இது நீங்கள் இதில் கிளாரிட்டி இல்லாமல் 2 பேர் அங்கேயே வந்து கால் உடஞ்சிருச்சா இல்லை இங்கே வந்து துப்பாக்கியில் சுட்டு பிடித்தார்களா அப்படின்னு 2 வெர்ஷன் போயிட்டுருக்குது. இதில் தான் நீங்கள் கொஞ்சம் குழம்பி போயிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்கே பிடிச்சிட்டு வரும்போது சரியாக தான் பிடிச்சி வந்தாங்க. இங்கே வந்து அவரை விசாரிச்சுட்டு நீ வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணுவேன்னு சொல்கிறாங்களேடா பாம் சரவணை, வெடிகுண்டு எங்கே வச்சுருக்க, கத்தியெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு போது முல்லை நகர் சுடுகாட்டுக்கு போகிற வழியில் நான் பதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அம்பேத்கர் என்கின்ற ஆய்வாளர் அவருடைய டீமை கூட்டிகிட்டு போய் அவர் பதுக்கி வைத்திருந்த 4 நாட்டு வெடிகுண்டு, ஒரு வீச்சருவாள், கஞ்சா பொட்டலங்கள் இத்தனையும் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பாமை இவங்க மேலே போட ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அந்த அருவாள் எடுக்கிறாரு. அருவாள்லாம் எடுத்து இவர் வந்து போலீஸை தாக்க முயற்சி எடுக்கிறாரு. அப்படிங்கிற போது வேறு வழி இல்லாமல் அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் காலில் சுட்டார். அந்த சுட்டதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் காலில் காயத்தோட கட்டோட அவர் படுத்திருக்காரு. அதனால தான் வந்து அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பிடிச்சிட்டு வரும்போது நல்லா தானே பிடிச்சி வந்தீங்க, அப்புறம் எப்போ ஓடினாரு, அப்புறம் எப்போ வந்து கால் உடைஞ்சிது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு விடை வந்து இப்பொழுது நமக்கு கிடைத்த தகவல்கள், ஏஜென்சி தகவல்களின்படி இதுதான் நடந்த நிகழ்வு அப்படின்னு தெரிய வருது. அதன் காரணமாக வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து 25 வழக்குகளுக்கு மேலே இருந்தாவே அவர்களை விரட்டி பிடிக்க வேண்டியிருக்குது, அவர்களுக்கு மாவு கட்டு போட வேண்டியிருக்குது அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. ரவுடிசத்தை குறைக்க வேண்டியது காவல்துறை கடமையாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப கிளாரிட்டி வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா விசாரணை அதிகாரி தான் என்ன சூழ்நிலையில் அவரை போய் அமுக்கினார், இவர் எப்படி திமிர்னாரு அப்படிங்கிறதான் நம்ம நேராக பார்க்க சொல்ல முடியும். அந்த நிகழ்வில் ஏற்பட்ட காயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆந்திராவில் வரதையாபாளையத்தில் பிடிச்சிட்டு இங்கே தமிழ்நாடு வர வரைக்கும் அவருக்கு காயம் ஏற்பட்டதான் நான் கருதவில்லை. அப்போ துப்பாக்கி முனையை காட்டிட்டு வாடா சரவணனே வந்துட்டார்.
இங்கே விசாரணைக்கு போகிற பொழுது தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து இப்போ வந்து அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கிற சிறைக்கூட மருத்துவமனை, அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்து, அதாவது தட் இஸ் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு அனுப்ப வேண்டிய ஆட்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அங்கே வந்து ஜெயில் கம்பி மாதிரியே போட்டு பூட்டி வச்சு உள்ள பாதுகாப்பான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வழக்கம். அந்த இடத்துல அவர் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ இருக்கார். அவர் வந்து இப்போ பன்னீர்செல்வம் கொலை வழக்கில் எங்கள் அண்ணனை தீர்த்துட்டு அக்யூஸ்டாகவும் வராமல் இவர் வந்து நான் தான் வந்து தென்னை முடித்தேன் அப்படின்னு சொன்னதுனால அவனை கூட நாங்கள் தான் வந்து இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு புதிய தகவல் சொல்லியிருக்காரு. இப்போ கோயம்பேடு இன்ஸ்பெக்டர் டீம் போய் என்னைக்கு டேட்டில் என்ன மாதிரி அவனை கொண்டு இங்கேருந்து ஆந்திரா அப்படின்னா சம்பவ இடம் எங்கே, சம்பவ இடம் வந்து பன்னீர் ஒரு பார்ட்டி இருக்குது, நீ ஆந்திராவுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னானா இப்போ அவங்கள்ட்டே ஒரு இன்ஃபார்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா. இப்போ எப்படி போலீஸ் வந்து இன்ஃபார்மெண்ட் செட் பண்ணுறதோ பன்னீர்செல்வத்துடைய நண்பரை செட் பண்ணி எப்போ அவங்க நண்பரை கூட்டிகிட்டு அங்கே ஒரு பெரிய பார்ட்டி நடக்க போகுது, ஆந்திரா பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் ஆந்திராவுக்கு போய் சம்பவம் அங்கே நடந்திருந்ததா வழக்கு யார் பதிவு பண்ணோம்? அங்கே ஆந்திரா போலீஸ் தான் பதிவு பண்ணோம். ஆந்திரா போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி பன்னீர்செல்வம் வழக்கை விசாரிக்கிறதா, இல்லை இங்கே இருக்கிற மேன் மிஸ்ஸிங் கோயம்பேடில் இருக்கிற மேன் மிஸ்ஸிங் வழக்கை வந்து டெவலப் பண்ணி நான் தான் கொலை செஞ்சேன், அப்போ சம்பவ இடம் வந்து ஆந்திராவாக இருக்குது, இதன் தொடர்பாக இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸு. ஆக இது ஆந்திரா போலீஸ் விசாரிக்கிறதா இல்லை தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறதா, இல்லை தமிழ்நாடு போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்துட்டு என்ன மாதிரியான சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் வந்து கடத்தப்பட்டாரா அல்லது பன்னீர்செல்வம் தானாகவே வரவழைக்கப்பட்டாரா? ஏன்னு கேளுங்க, சரவணன் வந்து ரொம்ப கெட்டிக்காரர். எப்படின்னா இந்த அண்ணா நகர் மேற்கு பகுதியில் பிரபல்யமாக சொல்லப்படுகிற ஒரு ஹோட்டலில் 17 ரவுடிகளை கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறாரு. என்னங்க, ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அந்த மீட்டிங்கில் அத்தனை பேருமே வந்து துப்பாக்கிகளோட திருமங்கலம் காவல் நிலைய எல்கையில் சரண்டர் ஆகிறாங்க. அந்த மீட்டிங்க்கு எல்லாரையும் வர வச்சதே வந்து பாம் சரவணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தாதாக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிந்த அல்லது இவர் கூப்பிட்டா எல்லாரும் வர்ற அளவுக்கு அல்லது இவருக்கு பின்னாடி ஒரு 15-16 பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிற அளவுக்கு பிரபல்யமான ஒரு நபர் தான் வந்து பாம் சரவணன். இதில் இன்னொரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குல்ல சார். குறிப்பாக இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது அந்த காலில் வந்து சுட்டாங்க அந்த பாம் தூக்கி போடும்போது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இது வந்து அப்படியே திருவேங்கடம் கேஸில் எடுத்தோம் அப்படின்னா திருவேங்கடமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்கிறதாக சொல்கிறாரு. புழல் ஜெயிலுக்கு அருகே கூட்டு போகிறாங்க, அங்கே ஆயுதத்தை எடுத்து சுடுறாரு, போலீஸ் சுடுறாங்க, அவர் இறந்துடுறாரு. இப்படி போகுது. ஸோ வந்து அப்போ வந்து போலீஸால் நினச்சா அதை வந்து அவனுக்கு மரணம் வர வைக்கிறதுக்காகவும் கொலை பண்ணணும்னு போலீஸ்க்கு நோக்கம் இல்லை. பார்த்தீங்களா, சுட்டு எப்படியாவது கொண்டு வந்து விசாரணைக்கு தேவைப்படுறாரு. இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் கேள்வி எழுப்புனீங்களா ஊடகத்தில், பக்குவமாக விசாரிச்சு காலில் சுட்டுக்கலாமே சார், நீங்கள் தானே சொன்னீங்க காலில் சுட்டுக்கலாமே சார், நீங்கள் கேட்டிங்களா காலில் சுட்டுக்கலாமே சார், அது உங்கள் பேச்சை கேட்டு தான் இப்போ காலில் சுட்டுருக்காங்க. காலிலையும் சுடுவாங்க இல்லை. அப்போ வந்து இப்போ இவரு எங்கள் பேச்சை போயிட்டு நீ வந்து காலில் சுட்டுருக்காங்கன்னா அப்ப யார் பேச்சை கேட்டு திருவேங்கடத்தை சுட்டாங்க? இல்ல சார், திருவேங்கடம் ஓடி போனதுனால வேற வழி இல்ல. திருவேங்கடம் மட்டும் இல்ல, காக்காத்தோப்பு பாலாஜி ஆகட்டும், திருவேங்கடம் ஆகட்டும், 3 என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல மட்டும். ஓகேவா? சோ வந்து அதுல எப்படி நடந்ததுங்கிற ஒரு கேள்வி. ஓகே, சோ வந்து காவல்துறை பொறுத்த வரைக்கும் இல்ல சார், இல்ல இன்னும் ஒரே ஒரு கேள்வி. காவல்துறை பொறுத்தவரை இனிமேல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க வந்து இந்த ஊர்ல நடக்க கூடாது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த அந்த 25 நபர்களும் முறையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது. அதில் வந்து இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள் வந்து மொட்டை கிருஷ்ணனும் வந்து இரும்பு கை மாயாவி என்று அழைக்கப்படுகின்ற அவர்கள் சம்பவம் செந்தில், இரும்பு கை மாயாவி என்று கருதப்படுகின்ற சம்பவம் செந்திலும் வந்து எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று இது வரைக்கும் தெரியவில்லை. அவர்கள் கைது செய்து வந்தால் இப்போ சரவணன் யாரை தீர்த்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கும். இப்படி ஒரு ஆம்ஸ்ட்ராங் கேஸில் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் அந்த 25 தானா, இல்லை சம்பவம் செந்திலும் கிருஷ்ணனையும் அரெஸ்ட் பண்ணால் இன்னும் சிலரை விசாரிக்க வேண்டுமா அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் விசாரணை வந்து இன்னும் தொடரும் அப்படிங்கிற நிலையில் இருக்குது. அதை வந்து சரவணன் வந்து நடுவில் போந்து வேற யாரையாவது என்கவுண்டர் இவங்க கவுண்டர் பண்ணிட்டா
அந்த வழக்கு விசாரணை கெட்டு போகும். இல்ல அதுதான் இப்போ இதுல இவர் பாம் சரவணன் கைது செய்யப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் வந்து யார் கொன்னாங்களோ அவங்கள பழிவாங்கும் நோக்கத்துல பாம் சரவணன் இருந்தார் அப்படின்னு தெளிவா சொல்லப்படுது. அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. அவர் திட்டத்தை இப்போ திரு ஆய்வாளர் இல்ல சார் அதான் இப்ப இந்த ரவுடிகள் கண்ட்ரோல் பண்ற இதுக்கு பொறுப்பா இருக்கிற ஆய்வாளர் பொறுப்பு அதிகாரியாக இருக்கின்ற ரவி என்கின்ற அசிஸ்டன்ட் கமிஷனர், அவருக்கு பாம் சரவணன் வெளியூர்லேயே தலைமறைவாக இருந்தால் பிடிச்சிருக்க மாட்டார். அவர் வந்து சில காரணங்களுக்காக இங்கே போக ஆரம்பிக்கிறார், அவருடைய சில திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு அவருக்கு தகவல் வந்துடுது. திரு ரவி அவர்களுக்கு கிடைத்த பிரத்யேகமான தகவலின் அடிப்படையில் தான் சரவணன் கைது செய்யப்படுகிறார். ஒழிய சரவணன் வந்து ஒருத்தரை அட்டெம்ப்ட் பண்ணவோ அல்லது இவர் தான் எய்ம் பண்ணிட்டு இருக்காருன்னோ இப்போ விசாரணையில் இருக்கு. ஓகே, இல்ல அதுதான் கேள்வி. ஏன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட போது A1 நாகேந்திரன், A2 சம்பவ செந்தில், A3 அஸ்வத்தாமன் போட்டிருந்தாங்க. அஸ்வத்தாமன் நாகேந்திரன் சிறையில் இருக்கிறாங்க. சம்பவ செந்தில் எங்க இருக்காருன்னே தெரியல. ஸோ ஒருவேளை வந்து பாம் சரவணன் வந்து சம்பவ செந்தில தான் வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காரு அப்படின்னா சம்பவ செந்தில் எங்க இருக்கான்னு காவல்துறைக்கே தெரியாது. சரவணனுக்கு எப்படி தெரியும்? சரவணன் வந்து அவர் வந்து எங்க வரதயபாளையத்தில் தங்கி இருக்கிறது காரணம் என்ன? இந்த எதிரிகள் எப்போ வருவாருங்க லோக்கலாக. இப்போ சரவணன் வந்து இன்றைக்கி இது பண்ண சரவணன் ஒய்ஃப் இங்கே தான் ஒர்க் பண்ணுது. சரவணன் ஒய்ஃப் இங்கே தான் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுது. நேற்று பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குது. ஸோ சரவணன் ஒய்ஃப் மட்டுமல்ல, அவருக்கு வந்து அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அவருக்கு தகவல் பரிமாற்றம் இருக்கத்தானே செய்யும். அந்த தகவலில் ஒரு தகவல் வந்து ஏசிபி திரு ரவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரவணன் வந்து இங்கே வராரு, சில திட்டங்களை தீர்த்தாருன்னு. அந்த தகவல் அடிப்படையில் தான் அவரை போய் பிடிக்கிறாங்க. ஸோ இவர் இருப்பிடமே எங்கன்னு தெரியாமல் இருந்தவருக்கு இருப்பிடம் தெரிஞ்சவருன்னு போலீஸ் வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்கு. காவல்துறை விழிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. சார் நேரடியான கேள்வி சார். ஏன் அப்படின்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு கொலைக்கு காரணமானவர்கள்னு கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு 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 குரூப் இருக்கிறாங்க. அவங்க தான் அவங்க மேலே நேரடியான குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலையில இவங்களுக்கும் சந்தேகம் இவங்களாவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் சந்தேகப்பட்டு லெட்டர் எழுதினவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கூட இன்னும் சிலர் வந்து பெயர் விடுபட்டு போய்விட்டது, ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்றார். அந்த ஆதாரம் சரவணனுக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருக்காதா? தெரிந்திருக்கும். அப்ப காவல்துறையுடைய கண்களுக்கு எட்டிய தூரம் பன்னீர்செல்வத்துடைய பன்னீர்செல்வத்துடைய பேர் அப்போ பெரியபாளையம் காவல் நிலையத்துக்கு எட்டவில்லை. தென் என்கின்ற தென்னரசை கொலை செய்த போது பன்னீர்செல்வம் அவங்க வந்து ஆஜர்படுத்தப்பட்ட 5 குற்றவாளிகள் தான் கைது செய்யப்பட்டார். பன்னீர்செல்வம் வந்து ஆஜர்படுத்தவே இல்லை. ஆனால் வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, பாம் சரவணன் வந்து ஆந்திராவுக்கு கொண்டு போய் வந்து எரித்து அவரை முழுமையாக வந்து கொலை செய்து எரித்து முடித்து விட்டார். இப்படி ஒரு எய்ம் இருந்திருக்கலாம் இல்லையா? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இன்னும் ஆஜராகாத குற்றவாளிகள் யாரோ அல்லது போலீஸால் அடையாளம் கட்டப்படாத குற்றவாளிகள் யாரோ அவர்கள் அத்தனை பேரையுமே வந்து பாம் சரவணனுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது, மேபி உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், ஆனால் அது ஊடகத்தின் வழியாக நம்ம சொல்ல முடியாது. என்னங்க, எனக்கு சிலது தெரியும், சரவணனுக்கு என்னை விட அதிகமாக தெரியும். ஸோ அப்போ வந்து அவங்களை குறி வச்சு தான் சரவணன் இயங்குறாரு அப்படிங்கிறத காவல்துறை வந்து ஸ்மெல் பண்ணி உடனே வந்து தூக்கிடுறாங்க. உடனே இல்லை, இது எங்கள் சென்னை மாநகர காவல்துறை எல்கைக்குள் வந்து இது மாதிரியான ஒரு படுகொலையோ அல்லது ஒரு திட்டமிட்ட கொலையோ அல்லது கூலிப்படை கொலையோ நடைபெறக்கூடாது என்பதில் சென்னை மாநகர காவல்துறை விழிப்பாகத்தான் இருக்கிறது என்பதை சரவணன் கைது மூலம் காவல்துறை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இல்ல சார், விழிப்புங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு குவிக்கா வந்து ஆக்ஷன் எடுத்து அவனை தூக்குறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம், அவன் குறி வச்சதுல மேபி அரசியல் தலைவர்களோ இல்ல வேற ஒரு பெரிய தலைவர்களோ இருக்கக்கூடும்னு ஒரு இது இருக்குல்ல. ஒரு இது யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கா? எங்களுக்கு. சரி, அப்ப எனக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இருக்குன்னே சொல்லுவேன். அரசியல் தலைவரா? ஆமா, அரசியல் தலைவர். ஏன்னா வந்து இப்போ அவர் வந்து நேரடியாக இங்க வந்து யார் அந்த சார் இருக்காங்களா? புரியல.
இல்ல இல்ல நீங்க அம்சாங் வெளிப்படையா பேசுறீங்க, நானும் வெளிப்படையா கேட்க தயார். எனக்கு ஒண்ணும் தயக்கம் இல்ல. இல்ல வேண்டாம், அதனாலதான் நான் காலமே பதில் சொல்லு. ஆமா, அதனாலதான் நான் பேர் காலமே பதில் அதனாலதான் சொல்லு. நான் பேர் கொடுக்கிறேன். யார் அந்த சார் என்ற கேள்வி அங்கும் இருக்கிறது, ஆமா, அங்கே இருக்கு. அங்கும் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது. அதுக்கு வந்து சோ அந்த சார்களை இவர் நெருங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் கைது அப்படியும் எடுத்துக்கலாமான்னு நான் கேக்குறேன். இல்ல பார்க்கிறவர்கள் இந்த கேள்வி வந்து ஆயிரக்கணக்கான விடைகளை உள்ளடக்கியது. அது ஒரு வரியில் சொல்ல முடியாது. எனவே எதிர்கால காவல்துறை விசாரணை அதுக்கு சரியான முடிவை சொல்லும் என்று இந்த நேர்காணலை இதோடு முடிப்போம். ஏனென்றால் பல்வேறு கிளை கேள்விகளை கேட்டால் பாவம் மக்கள் கொழுப்பிப்பார்கள். தைப்பொங்கலை கொண்டாடிய நிம்மதியில் இருக்கிறார்கள். இப்போதைக்கு வந்து சரவணன் மீது முறையான விசாரணை தொடரப்பட்டிருக்கிறது. அவர் சரவணன் மூலமாக நடக்க இருந்த திட்டங்கள் எல்லாம் வந்து தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சரவணன் மீண்டும் வெளியில் வந்தாலோ அல்லது சரவணனுடைய நண்பர்கள் மூலமாகவோ இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த அரசியல் நிகழ்வுகள் என்ன சொல்லுதுன்னா, என்ன நடந்து முடிந்த கூலிப்படை கொலைகளில் வந்து நடந்து முடிந்த எல்லா கூலிப்படை கொலைகளுமே 10 வருடத்துக்கு முன்பு அப்படின்னா நிலைப்பாடு வேறு. 10 வருடத்துக்கு இப்போ நடக்கிற கொலைகள் அத்தனையுமே வந்து அவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்க போய் புதைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்து புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள் இத்தனை பேர் வாரிசு இருக்கிறோம், இந்த நிகழ்வுக்கு காரணமானவரை நாங்கள் பழி வாங்கால் விடப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பழி வாங்கி கொண்டே தான் இருக்கிறார்கள் என்பதை சமூகம் உணர வேண்டும். எனவே கூலிப்படைக்கு போய் ஒரு 10 லட்ச ரூபாய்க்காக கொலை பண்ணிட்டு வந்து நம்ம நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணினீங்கன்னா அங்கே வந்து யாரெல்லாம் வந்து அங்கே அதை அடக்கம் பண்ண வந்தார்களோ உங்களை கொலை பண்ண ஒரு 30 பேர் உருவாகி விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு கொலை செய்வதை முழுமையாக நிறுத்திவிடுங்க. நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு தேங்க்யூ ஸோ மச்.